கண்ணியமிக்க கடகராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத சிறப்பு பலாபலன்கள் நிறைய இருக்குது. ஒன்றுனா கேளுங்க. இந்த மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அதிகப்படுத்தணும், ஒரு சில விஷயங்கள் வேணான்னு விட்டு விலக வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அது உறுதியாக உங்களுக்கு பயன்படும் என்பது மாற்று கருத்தில்லை. இதில் உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்டது, தொழில், வேலை, இதில் குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசியிருக்கேன். உறுதியாக பயன்படும். இதில் மட்டும் இல்லை, ராசி எண்கள், இந்த கிழமைகள், அதெல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துருவோம் வாங்க. முதல்ல நான் பார்க்க போகிறது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ரொம்ப நாளாக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட, குடும்பம் சம்பந்தப்பட்ட இருந்த குழப்பங்கள் தீர்வுக்கு வருகிறது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை, ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை. குடும்பத்தில் பெரியவங்க ஒன்று சொல்கிறாங்க, சின்னவங்க வேற ஒன்று எதிர்பார்க்குறாங்க. அஷ்டமத்து சனி வேற ஆட்டி பிடிக்கிற நேரத்தில் குடும்பத்தில் எந்த வாக்கும் என் பேச்சு யாரும் கேட்கல. இந்த மாதிரி பல குழப்பங்கள் ஏற்பட்டிருந்த நேரத்தில் உங்கள் 2ஆம் வீட்டு அதிபதி வந்து உங்களை வழி நடத்த போகிறார். வலுவாக இருக்கார். உங்கள் பேச்சுக்கு மரியாதை, ஃபஸ்ட்டு கௌரவம் கிடைக்கிது, செல்ஃப் ரெஸ்பெக்ட், கஷ்டங்கள் விலகுது. வாழ்வில் ஒரு விஷயம், புதிய புரிதல் ஏற்பட்டிருக்கு. யார்கிட்ட எப்படி பேசணும், எதை தவிர்க்கணும் அப்படிங்கிற புரிதல் ஏற்பட்டாச்சு உங்களுக்கு. அப்போ இனி உங்களுக்கு வெற்றி. உங்கள் சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கிறனால அரசு, அரசாங்க நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் எல்லாம் வந்தாச்சு. இதை சரியாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டம். குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பில் பதவி உயர்வு உண்டு. ஒன்று உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு, இல்லை குடும்பத்தில் உண்டு. இந்த நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு நிறைய காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு ஏற்பட்டிருந்தது. கண் செக்கப்பு, ஒத்த தலைவலி, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், லைட்டாக இதயத்தில் ஒரு கேஸ்ட்ரிக், நிறைய பேர்த்துக்கு கேஸ்ட்ரபுளாக ஹார்ட்டான் பிரச்சனை, இதெல்லாம் ஏற்பட்டது இந்த கடகராசிக்கு. இதுக்கெல்லாம் டாக்டரை செக் பண்ணி ஒரு முடிவு வந்து நல்ல விஷயம் நடந்தாச்சு. ஆக மொத்தம் கவனமாக இருந்து காலகட்டத்தை கடந்து நல்ல விஷயம் நடக்க போகுது. ஒரு சில கண்ணாடி போட்டிருக்கீங்க, ஒரு சில ஆரம்பத்திலே செக்கப் பண்ணி நல்லது நடந்தாச்சு. இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கலாம், ஒரு இடத்த விற்கலாம், வண்டி வாகனம் ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கலாம். இந்த மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் கவனம் அதிகமாக போயிட்டுருக்கு. அது சொத்தில் நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடன் வாங்கி வாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு கையில் கொஞ்சம் காசை வச்சுட்டு ஆரம்பிங்க. ஏனென்றால் அஷ்டமச்சனி உங்களுக்கு தற்காலிக நல்லது, வக்ரம் பெற்றிருக்க நல்லதாக இருந்தால் கூட திருப்பி வக்ரம் பெறுகிற நிவர்த்தி ஆகிற காலகட்டம் இருக்குது. ஆக மொத்தம் கையில் கொஞ்சம் கேஷ் இருக்குது அப்படின்னா வீடு, இடம், வண்டி, வாகனங்கள் அனைத்தையும் தாராளமாக பண்ணலாம். 50% கையில் பணம் இருக்குன்னா நீங்கள் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வித்தரலான்னு நினச்சிட்ருக்காங்க. சார் ரொம்ப நாளாக ஒரு இடம் நின்றுட்டே இருக்குது, அதை விற்றா நான் கடன் அடைச்சிருவேன், அதை விற்றா நான் தொழிலுக்கு பயன்படுத்துவேன், அது விற்குமா அப்படின்னு கேட்டால் இந்த நேரத்தில் விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தடைகள் விலகி நல்ல ரேட்டுக்கு விற்கணும் நான் சொல்லுவேன். லாபகரமாக இருக்கும். அந்த இடத்த விற்றுட்டு இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, உறுதியாக பண்ணலாம். ஆக மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் வளர்ச்சி. ஒரு சிலருக்கு இந்த இடம் விற்கலை அப்படின்னா இந்த நேரத்தில் கம்பி வேலி போடுங்க, விற்றுரும். இதான் பரிகாரமே. ஒரு இடம் இருக்குன்னா அதை சுற்றி ஒரு கல் வச்சு ஒரு கம்பி வேலி கட்டுங்க, அந்த இடம் விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பரிகாரமாக செயல்படுது. இதில் ஒரு சில இடத்துல ஆற்றில் இருக்கிற நீர், எந்த ஆறாக கூட இருக்கலாம், ஆற்றில் இருக்கிற நீரை அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆற்று நீரை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள், கல்லுப்பு கலந்து சுற்றி தெளிச்சிட்டு வரும் பொழுது உங்களுக்கு விற்காத இடம் விற்கும். அப்போ வண்டி வாகனம் ஒன்று அதுவும் விற்கணும்னா அதே மாதிரி ஆற்றில் இருக்கிற இடத்துலேருந்து மஞ்சள், கல்லுப்பு கலந்து அந்த வண்டியில் தெளிக்கும் பொழுது விற்காத, அதில் மாயலை வச்சு தெளிக்கணும், விற்காத இடம் விற்கும். விற்காத வண்டி வாகனங்கள் விற்கக்கூடிய காலகட்டம் ஒன்று. ஆக மொத்தம் சுப நிகழ்ச்சியே. இதில் ஒரு சிலர், சார் ஒரு சில ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துட்ருக்கேன், ஒரு சில வளர்ச்சி எதிர்பார்த்து கொண்டு இருக்கேன், இந்த நேரத்தில் அது கிடச்சா சரியாக இருக்கும், எனக்கு ஒரு ரெகக்னிஷன் தேவை, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உறுதியாக கிடைக்கிற காலகட்டம். அதுவும் இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் அதை முயற்சி செய்து ஒரு அப்ரோச் பண்ணி ஒரு வாய்ப்புகள் ட்ரை பண்ணிடலாம். தசாபுத்தி பார்த்து நாள், கிழமை, நட்சத்திரம் குறித்து பண்ணுவதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ஜாதகத்தை பார்க்கணும். ஆனால் கோச்சாரம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறனால நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, ஒரு கௌரவம் ஏற்படுகிற சூழ்நிலை உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் வருவோம்.
திருமணத்துக்கு பல குழப்பங்கள் நடந்தது. இப்போ திருமணத்தில் நீங்கள் ஒன்று ஓகேங்கிறீங்க, அவங்க இல்லைங்கிறாங்க. அவங்க வந்தால் அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, ஆல்ரெடி ஒரு வரன் பார்த்து எல்லாம் முடிவாகி வேணுமா வேண்டாமான்னு ஹோலில் போட்டிருக்கீங்க. இல்லை பதில் சொல்லாத ஒரு வகன் திருப்பி அதே வரனை பார்த்து ஃபைனலைஸ் ஆக போகுது. அப்போ இந்த காலகட்டம் திருமண காலகட்டமாக இருக்குது, உறுதியாக நடக்க காலகட்டமாக இருக்குது. இப்போ திருமணம் சுப நிகழ்ச்சி குடும்பத்தில் கேட்க போகுது. வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டமே இல்லை. உங்கள் 7ஆம் வீட்டுக்கு குருபார்வை திருமணத்தை வழிநடத்த காத்திருக்கிறார். தடைகள் விலக்கி சுபிட்ச நிலை, திருமணத்துக்கு பின் வளர்ச்சி. இந்த காலகட்டத்தில் சார் அஷ்டம சனி இருக்கே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. குருபார்வை இருக்கிறனால திருமணத்துக்கு தங்கு தடை இல்லை. திருமணத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகிறது. இதில் ஒரு சிலருக்கு 2வது திருமணம் பற்றி கேட்டிருக்கீங்க, அவங்களுக்கு பதில். இந்த 2வது திருமணத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் ஒரு சிறு வித்தியாசம் இருக்குது. சப்காஸ்ட் கம்யூனிட்டி வைஸ் ஏதோ சிறு மாறுதல் பண்ணக்கூடிய காலகட்டம். அப்போ சார் நாங்கள் இந்த கம்யூனிட்டி, அவங்க உட்பிரிவு மாறுது. நாங்கள் பார்த்திங்கன்னா சார் தமிழ் தான், ஆனால் வருகிற அதே கம்யூனிட்டியில் வேறு ஒரு வரன் தெலுங்கா இருக்குது, மலையாளமாக இருக்குது, இல்லை கன்னடமாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு இதில் ஒரு வகையில் ஒரு மொழியில் ஏதோ ஒரு கம்யூனிட்டி உட்பிரிவு மாறா சூழ்நிலை வந்திருக்கு. அப்படி மாற்றி பண்ணுறவங்களுக்கு 2வது திருமணம் சுபிட்சமாக இருக்கும், தங்குதடையின்றி நடக்கும். இப்போ மாணவர்களுக்கு தாங்க யோகமே. மாணவர்களுக்கு உங்கள் 3-4 தொடர்பு. அப்போ மாணவர்கள் கல்வியில் எழுத்து தேர்வில் புகழ் பெற போகிறீங்க. உங்களுக்கு ஐவி டூர் போகிறவங்களுக்கு ஒரு சிலது ஆகுது. ஒரு சிலருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கும் பொழுதே ட்ரைனிங் செலக்ட் ஆகக்கூடியது. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு திடீர்னு ஒரு ட்ரைனிங் செலக்ட் ஆகிரும், இன்டர்ன்ஷிப் கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடியது, ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரியர் வைத்த மாணவர்களுக்கு கிளியர் பண்ண ஒரு ஐடியா கிடைச்சாச்சு. அப்போ காலேஜ் போயிட்டுருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டியூஷன் மாதிரி சொல்லுவேன், இல்லை எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் மாதிரி, இதெல்லாம் நல்லாயிருக்கு. மாணவர்களுக்கு ஒரு விருது பெறுகிற காலகட்டம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ், ஸ்விம்மிங் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் ஆர்வம் அதிகரிக்கும். அப்போ ஒரு சிலருக்கு மியூசிக் சம்மந்தப்பட்டது. இதில் படிப்புக்கும் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். இந்த 9th 10th +1 +2 மாணவர்கள் அவங்களுக்கும் வாய்ப்பு வரும். தேவையான அது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பயன்படுத்திக்குமே தவிர எஜுகேஷன் பாதிக்காத அளவு பயன்படுத்தி போகணும். ஏன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாக நல்லா இருக்குது. பட் உங்கள் கேரியர் இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பாய்க்கங்க. டியூஷன் சென்று வெற்றி பெறுகிற காலகட்டம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா டியூஷன் போக வேண்டிய காலகட்டம்னா உறுதியாக டியூஷன் போய் அப்போ தான் வெற்றி பெறுகிறது. ஆக மொத்தம் மாணவர்களுக்கு நல்ல சூழ்நிலை வருது. ஸ்போர்ட்ஸும் எஜுகேஷன் ரெண்டுமே வரனால கரெக்டாக செலக்ட் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை. சினிமா துறையினருக்கு இதுதான் ரொம்ப யோகம். சினிமா துறையினருக்கு என்ன ஆகுதுன்னா 5ஆம் அதிபதி உங்கள் 12 இருக்கிறனால வெளிநாடு சென்று வாய்ப்புகள். ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறது. இதில் இந்த சீரியலில் இருப்பாங்க பார்த்திங்கன்னா, சினிமா டிவி தொடர் நிகழ்ச்சியில் நடக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரே நேரத்தில் 2-3 ப்ராஜெக்ட் கிடைக்கும். சின்ன திரையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் நடிக்க வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதில் குறிப்பாக அந்த நடனம் சம்மந்தப்பட்டது, பாடல் சம்மந்தப்பட்ட டான்ஸு, சிங்கிங், மியூசிக் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்றுக்கணும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறனால இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 11 இருக்கிறனால கலைத்துறையினர்கள் ஒரு முன்னேற்றம் எடுத்து வைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெற்றி வாய்ப்பு உறுதினே சொல்லுவேன். ஒரு சின்ன கமெண்ட்டுகள் வந்து போகும், முன்ன பின்ன பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது அவமானங்கள் மாதிரி தெரியலாமே தவிர எண்டு ப்ராடக்ட் எண்டு ரிசல்ட் நல்லா இருக்க போகுது. அதுதான் உங்களுக்கு. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையினர், கணினி, அது இல்லாமல் இந்த கேபிள், சிசிடி, ஒயரிங் இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பொருளாதார விருத்தி உண்டு. அப்போ பொருளாதார ரீதியாக டெவலப் ஆகக்கூடிய காலகட்டமே உங்களுக்கு. எண்டு ப்ராடக்ட் சூப்பர். முதல்ல வேலைக்கு போகிறவங்கள பற்றி பார்ப்போம். உங்கள் 6ஆம் அதிபதி 11 பயணிக்கிறார். அப்போ வேலையில் லாபம், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ராஜெக்ட், ஒரு வருமானம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இதெல்லாம் காத்திருக்கு. இந்த நேரத்தில் 2 வேலை, ஒரு வீட்டு வேலையும்
இல்லை இன்னொரு வேலை, இல்லை ஆல்ரெடி ஒரு கம்பெனி வேலை, இன்னொரு வேலை, ஆக மொத்தம் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே சைடில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய வேலை, 2 வித தொழில், 2 வித வருமானம் வருகிற காலகட்டமாக இருக்குது. கேர்ஃபுல்லாக பயன்படுத்தி அதை வளர்த்துக்க வேண்டிய காலகட்டம். இதில் ஒரு சில வெளிநாட்டு சென்ற பயணங்கள், புது புது நபர்கள் அறிமுகம், பிஸ்னஸில் கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எண்டு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் தான். ஒரு சிலர் சார் லோன் வாங்கி கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குது, இல்லை கடன் வாங்கி பிரச்சனை அதில் அடைக்க முடியுமா, உறுதியாக அடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. இதில் கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட கடன் இருக்கிறவங்க மேக்ஸிமம் அதை ஃபஸ்ட்டு அடைச்சிருங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி 4க்கு 3 தான் இந்த கிரெடிட் கார்டு அட்டைகள் பண்ணுறது, அதுதான் நீச்சம் பெற்று அதில் பயணிக்கிறனால அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மற்ற வேலையை செகண்டு பாருங்கள். ஹோம் லோன்ஸ் கூட செகண்ட், ஹோம் லோன் கார் லோன்னு செகண்டு. இப்போ இந்த கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்டது அடைச்சிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசலாமா, காம்ப்ரமைஸுக்கு பேசலாம். கேஸ் சம்மந்தப்பட்டது காம்ப்ரமைஸுக்கு பேசலாம். ஆக மொத்தம் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் காம்ப்ரமைஸுக்கு நல்ல காலமே தவிர அவங்கள பீட் பண்ணி வின் பண்ண வேண்டிய காலகட்டம் இல்லை. ஆக மொத்தம் காம்ப்ரமைஸ் பேசலாம், இல்லைன்னா வெயிட் பண்ணிடலாம். உங்கள் 9ஆம் அதிபதி 11 இருக்குது. தந்தைக்கு லாபம் பெறுகிற காலகட்டம். தந்தை சித்தப்பா என்ற உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகி வெற்றி பெறுகிற காலகட்டமாக இருக்குது. இதில் ஒரு சிலர் பேங்கிங் செக்டர், டீச்சிங் ப்ரொஃபஷ்னல், இந்த ஆட்டோ ஓட்டுநர் சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்ட துறை, உணவு சம்மந்தப்பட்ட துறை, ஃபுட் ரிலேட்டட் இந்த ப்ராடக்ட்டு, பால் திரவம், இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் அபரிவிதமான காலகட்டங்க. உங்களுக்கு இத்தனை நாளாக என்ன ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்கோ அதை இம்ப்ரூவ் பண்ணி அப்படியே டெவலப் ஆகிற ஸ்டேஜ், அப்படியே 2 மடங்கு 3 மடங்கு டெவலப் ஆகிற ஸ்டேஜ் சரியாக பயன்படுத்தி வெற்றி பண்ணிக்கணும். இதே தான் கலைத்துறையினருக்குன்னு சொல்லியிருக்கேன், மறந்துடக்கூடாது. இப்போ உங்கள் மூத்த சகோதரர்கள் இல்லை நண்பர்கள்லாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு வரக்கூடிய இப்போ வருவாங்க. டெம்பரவரி பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம். லாங் டேர்முக்கு இப்போ சரியான காலகட்டம் இல்லை. டெம்பரவரியாக ஒரு 6 மந்த், ஒரு 1 இயர் பயணிச்சுட்டு பின்னாடியே முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு வாங்கணும். லாங் டேர்முக்கு ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதக கட்டமைப்பு இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக உங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா லோகோ டிசைன் பண்ண வேண்டிய காலகட்டம். உங்கள் வேலையில் சொல்லியாச்சு. பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு லோகோ, உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட், உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டு, ஆப்பு, இந்த மாதிரிலாம் டெவலப் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் வந்தாச்சு. பொதுவாகவே வாட்ஸ்அப் மூலம் பிஸ்னஸ், ஆன்லைன் மூலம் பிஸ்னஸ் டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம். உங்கள் 10ஆம் அதிபதி 12லிருந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது. இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணலாம்? தொழிலில். ஆல்ரெடி தொழில் நல்லா தான் போயிட்டுருக்கு, அது தொழில் ப்ராடக்ட் இருக்குது, சேல்ஸ் ஆகணும் இல்லையா? அப்போ உங்களுக்கு விளம்பரங்கள் கொடுத்து யுக்திகளை டெவலப் பண்ணு. ஒரு சில ஆஃபர் கொடுக்கறது, ஒரு சில விளம்பரங்கள் கொடுக்கறது மூலம் உங்கள் தொழில் விருத்தி அடையும். புது கான்டாக்ட், புது கிளைண்ட்டுகளாக வருவாங்க. அப்போ குழப்பம் ஏற்பட வேணுமா வேண்டாமான்னு சரியான கிளைண்ட்டை பயன்படுத்திக்கிறோம். ரொம்ப நாளாக இருந்த பிஸ்னஸ் கிளைண்ட் திருப்பி மீண்டும் வருவாங்க. அவங்கள தான் மீண்டும் புதுப்பித்து பண்ண வேண்டிய காலகட்டம். 12ல் இருக்கிற செவ்வாய் கொஞ்சம் தூக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆழ்ந்த தூக்கம் தான் உங்களுக்கு முக்கியம். இதில் ஒரு சிலருக்கு உடம்புல அந்த வயசானவங்களுக்கு ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, ஹார்ட் சம்மந்தப்பட்டது, இந்த கேன்சர் இருக்கா இல்லையா ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு, இந்த ஃபைல் சம்மந்தப்பட்ட இவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் அறவே குறைந்து நல்வழி பெற போகிறாங்க. முக்கியமாக இந்த விஷயத்தை தெரிவிச்சிருங்க. உங்கள் குழந்தைகள் நல்ல விஷயமாக நடந்து, நல்ல விஷய கருத்துக்கள், மேடை பேச்சுக்கள் நடந்து ஸ்போர்ட்ஸில் வெற்றி பெற்று உங்களை சிறப்பிக்க போகிறாங்க, உங்களுக்கு கௌரவப்படுத்த போகிறாங்க. அப்போ இந்த கடக ராசி சம்மந்தப்பட்ட குழந்தைகள் மூலம் சந்தோஷம்தான். இனி இத்தனை நாள் இருந்த வருத்தங்கள் விலகி நல்ல விஷயம் நடக்கப் போகுது. ஒரு சில எண்கள், ஒரு சில நிறங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை சொல்கிறேன் கேட்டுக்கங்க. உங்களுக்கு 2ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 1, இத்தனை நம்பர் இருக்குது. இதெல்லாம் அதிர்ஷ்ட நிறங்கள். இதில் வெள்ளை, ஆரஞ்சு நிறம், சிவப்பு ஒட்டிய சிறப்பு மெரூன், அந்த மஞ்சள் நிற கலந்த விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ இந்த கோயில் சம்மந்தப்பட்டது இதே கோயிலாக அப்படி மாற்றணும். இதில் லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட கோயில்கள் உங்களை தடைகள் விளக்கும். மகாலிங்கம், சதுரகிரி மகாலிங்கமாக கூட இருக்கலாம். மகாலிங்கம் அப்படின்னு வருகிற ஒரு கோயிலுக்கு சென்று வரும்பொழுது வளர்ச்சி. சங்கு வச்சு கும்பிடுற கோயில், அது எந்த கோயில் வேணால் இருக்கலாம், சங்கு அங்கே ஒரு கோயில் இருக்கணும். சங்க வழிபாடு
சங்காபிஷேகம் இந்த மாதிரி நடக்கிற ஒரு கோயிலுக்கு சென்று வாங்க. மிகுந்த வெற்றி. உங்களுக்கு காலத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விளைக்கிறோம். எந்த ஒரு குழப்பத்துக்கும் 15 நாள் ப்ளஸ்ஸாக இருக்குது, 15 நாள் மைனஸாக இருக்குது, இந்த குழப்பங்கள் விலகி மன நிம்மதி கிடைக்கக்கூடியது. இந்த 8ஆம் இடத்த அஷ்டமச்சனியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சில மாதங்கள் அஷ்டமச்சனி உங்களுக்கு யோகமாக தான் செய்கிறது. என்னோடய வக்ரச்சனி பயிற்சி வீடியோவில் போட்டிருக்கேன் இல்லையா, அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி இதெல்லாம் பார்க்கணுன்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பாயின்ட்மெண்ட் முறையில் தரப்படும். இதை தவிர யாருக்காவது சந்தேகங்கள், சின்ன சின்ன சந்தேகங்களை வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உறுதியாக பதில் அளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.